ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். குட்டியோண்டு பழம், அதுக்குள்ளார இவ்வளவு நன்மைகளா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உலர் திராட்சையில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிஸ்மிஸ் அப்படிங்கிற செல்ல பேரால் அழைக்கப்படக்கூடிய உலர் திராட்சை மருத்துவ குணங்களில் வாரி வழங்குறதுல வள்ளல் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கிஸ்மிஸ் பழத்தில் இரும்புச்சத்து, மெக்னீஷியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், செம்பு அப்படின்னு நம்ம உடம்புக்கு தேவையான எக்கச்சக்க மினரல்கள் இருக்குது. சரி வாங்க, இந்த உலர் திராட்சை என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஹீமோக்ளோபின் அளவை அதிகரிக்க செய்கிறதுல கிஸ்மிஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் அளவை அதிகரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தினமும் ஒரு 10 கிஸ்மிஸை சாப்பிட்டிங்கனாலே போதும். ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் அளவை அதிகரிக்கிறத நீங்களே கண்கூடாக பார்க்க முடியும். எலும்புகளை வலிமையாக வச்சுருக்கிறதுல உலர் திராட்சை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். எலும்புகளுக்கு வலிமை தரக்கூடிய போரான் அப்படிங்கிற மினரல் உலர் திராட்சையில் இருக்குது. இது எலும்புகளை வலுப்படுத்தி மூட்டு சார்ந்த பிரச்சனைகளை தள்ளி போடும். செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுல உலர் திராட்சை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கிஸ்மிஸ் பழத்தில் நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால செரிமான சக்தியை அதிகரிக்கிறதுலையும் உலர் திராட்சை செம்ம சப்போர்ட்டிவ் அப்படின்னு கூட சொல்லலாம். தலைமுடி, சருமம் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுல கிஸ்மிஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களோட கூந்தலும் சருமமும் பளபளப்பாக ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தினமும் 10 உலர் திராட்சை சாப்பிட்றது உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். உடல் எடையை அதிகரிக்க செய்கிறதுல கிஸ்மிஸ் பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். என்ன தான் சாப்பிட்டாலும் உடல் எடை அதிகரிக்காமல் ஒல்லியாக குச்சி மாதிரி இருக்கீங்களா? அப்போ இதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். உடம்பு வெயிட் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தினமும் கொஞ்சோண்டு உலர் திராட்சையோட பனம் வெல்லம் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். வயிற்றுப்போக்கை சரி செய்கிறதுல கிஸ்மிஸ் பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். வயிற்றுப்போக்கு இருக்கிறப்ப ஜீரகம் சேர்த்து கொதிக்க வச்ச தண்ணியில் கொஞ்சோண்டு உலர் திராட்சையும் ஊற வச்சு அந்த தண்ணியை குடிச்சிட்டு உலர் திராட்சையை சாப்பிட்டுட்டிங்கன்னா வயிற்றுப்போக்கு உடனே குணமாகும். வறட்டு இருமலை தடுக்கிறதுல உலர் திராட்சை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். வறட்டு இருமல், நாக்கு உலர்ந்து போதல், அதிக தாக மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க உலர் திராட்சையை தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு உலர் திராட்சையும் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். நம்ம உடம்புல எந்த ஒரு நோயும் வராமல் தடுக்கிறதுல கிஸ்மிஸ் பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உலர் திராட்சையில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகமாக இருக்கிறதுனால எந்த ஒரு நோயும் நம்ம உடம்பை தாக்காமல் தடுத்துக்கலாம். மலச்சிக்கலை ஓட ஓட விரட்டுறதுல கிஸ்மிஸ் பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உலர் திராட்சையை தண்ணியில் ஊற வச்சுட்டு தினமும் சாப்பிட்டுட்டு வந்தால் மலச்சிக்கலுக்கு தனியாக மாத்திரை மருந்து சாப்பிடணுங்கிற அவசியமே வராது. ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி 5-6 உலர் திராட்சையை சாப்பிட்டுட்டு பால் குடிச்சிட்டிங்கன்னா மறுநாள் காலையில் மலம் சுலபமாக வெளியேறும். வேறு என்னென்ன நோய்களுக்கெல்லாம் இந்த கிஸ்மிஸ் பழம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? தினமும் உலர் திராட்சையை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உயர் இரத்த அழுத்த நோயாளிகளோட இரத்த அழுத்தம் சீரடைந்ததா ஆய்வுகள் கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. குடல் புற்றுநோயை தடுக்கிற நலக்கூறுகள் இந்த கிஸ்மிஸ் பழத்தில் இருக்குது. இதய நோயை ஏற்படுவதை தடுக்கிறக்கூடிய சக்தி கூட இந்த உலர் திராட்சைக்கு இருக்குது. குறிப்பு: டயாபெட்டிஸ், அதாவது நீரிழிவு நோய் இருக்கிறவங்கள தவிர மற்றவங்க எல்லாருமே தினமும் உலர் திராட்சையை சாப்பிட்டா ரொம்ப நாள் ஹெல்த்தியாக இருக்கலாம். இந்த வீடியோவில் கிஸ்மிஸ் அப்படின்னு செல்ல பேரால் அழைக்கப்படக்கூடிய உலர் திராட்சை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் தினமும் உலர் திராட்சையை சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ்.
சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.